சங்காபிஷேகம்லாம் கிடைச்சோன்னா ஒரு மாதிரி உடம்புலாம் புல்லரிச்சு. எங்க நாங்க நினைச்சிட்டே இருந்தோம், எங்க எங்களுக்குள்ள சாமி வந்து ஏதாவது ஆடிடுவோமா அப்படிங்கிற. உள்ள நிக்க வச்சு அவ்வளோ பேர் கையாலையும் அந்த அபிஷேகம் பண்ண வைக்கிறதுங்கிறது அதுவே ஒரு பெரிய பிரமிப்பா இருக்கு எனக்கு. நினைச்சுதான் அந்த இடத்துல வந்தேன். அது அபிஷேகமும் பண்ற அளவுக்கு எனக்கு கண்ணுல இருந்து தண்ணி தான் வருது. நன்றி தான் சொல்றேன், வேற எதுவுமே கேட்க தோணல. அவங்க பாத்துக்குவாங்க. இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? நம்ம கையால் அபிஷேகம் பண்ணி. இது வரைக்கும் எங்க வீட்லயோ இல்ல என் ஹஸ்பண்ட் சைடோ வெளியில தனியா விட்டதே இல்ல. தடவை அண்ணி லிங்க் அனுப்புனாங்க. நாங்க பார்த்துட்டு டிக்கெட் புக் பண்ணோம். எல்லாம் எங்களுக்கு எப்படி வர்றேன்னே தெரியாது. நான் கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆச்சு சென்னைக்கு வந்து. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க 3 லேடிஸும் தனியா இதுக்காண்டி வந்து எங்களுக்கு எங்க புக் பண்ணணும் எதுவுமே தெரியாது. வர வர ஒரு படம் இது மாதிரி ஆட்டோல கூட வராகி துணை அப்படின்னு இருந்துச்சுல. அதை பார்த்துட்டு அப்படியே ஏறி அப்படியே வந்து இங்க வந்திருக்கோம். இதுவும் லேட் ஆயிடுச்சு எங்களுக்கு ஆக்சுவலி. சங்காபிஷேகம்லாம் கிடைச்சோன்னா ஒரு மாதிரி உடம்புலாம் புல்லரிச்சு. சென்னைக்கு வரும்போது எங்களுக்கு அந்த அளவுக்கு, நான் இதுதான் ஃபர்ஸ்ட் இயர் நான் வராகி அம்மனை வந்துட்டு வழிபாடு பண்றது. ஆக்சுவலி அக்கா பண்ணுவா எப்பவுமே, அவ சொல்லிதான் எனக்கே தெரியும். இங்க வரும்போது ஆக்சுவலி நாங்க வந்து அபிஷேகத்துல கலந்துப்போம். எங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த பால் அபிஷேகம் பண்ற இது எங்களுக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. லேட் ஆயிடுச்சு, சரி அட்லீஸ்ட் விளக்கு பூஜையாவது நம்ம பண்ணிட்டு வருவோம் தான் வந்தோம். பட் இங்க வந்து எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனலா இருக்கு. அது பண்ணுனது இந்த இவ்வளவு லேட் ஆகியும் எங்களுக்கு வந்து அங்க போய் அதை விட வேற ஒண்ணும் வேண்டாம். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு சொல்லும் போது எனக்கு அதுல ஒரு பாசிட்டிவ் வைப்பு, எனக்கு அது ஒரு நம்பிக்கை. ஓகே, இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிறது. கண்டிப்பா அந்த நம்பிக்கையோட நான் கண்டினியூ பண்ணுவேன். நிஜமா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி ஒரு 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 இதோ ஒரு 500 பேன ஒரு லேடிஸ் இத்தனை ஒரு இதை பாக்குறது, ஜனங்களை பாக்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவே ஒரு மாதிரி புல்லரிக்குது எனக்கு. ஆக்சுவலி உள்ள நிக்கும் போதெல்லாம் எங்களுக்கு ஒரு மாதிரி, எங்க நாங்க நினைச்சிட்டே இருந்தோம், எங்க எங்களுக்குள்ள சாமி வந்து ஏதாவது ஆடிடுவோமா அப்படிங்கிற. பட் அந்த புல்லரிக்கிறதுங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப் தான். அது ரொம்ப கஷ்டப்படுற நேரத்துல வந்து சாமி வீட்டுக்கு வந்துச்சு. அதுல இருந்து நம்மளுக்கு யாரு வேணாமோ அவங்கள விளக்கிறோம். உனக்கு இவங்கதான் வேணும்னா அவங்க தேடி வந்துருவாங்க. எனக்கு நடந்திருக்கு. நம்ம நினைச்சிட்டு தானே கும்பிடுவோம். எனக்கு வேணுன்றவங்க வரட்டும், இல்லைன்னா வேணாம் அப்படி. நம்மளுக்கு நல்லது நினைக்கிறவங்க மட்டும்தான் நம்ம கூட இருக்காங்க. இல்லாதவங்க வந்து அவங்களையே விலகிடுவாங்க. சண்டைலாம் வராது, அவங்களே விலகிடுவாங்க. நிறைய இது தெரியும். நீங்க அவங்கள்ட்ட கேட்டனா தெரியும். அவங்க லைஃபே பெரிய மிராக்கல். நிஜமாவே அவங்கெல்லாம் ஒரு ஸ்ட்ராங் உமன் சொல்லலாம். இந்த அம்மனை இன்னும் எல்லா சாமியும் கும்பிடுறதுனால அவங்களுக்கு அவ்வளவு ஒரு இது. அவங்கள நம்பி நாங்களும் அத ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். பூஜை இருக்குது, நீங்க போலாம் அப்படின்ட்டு. நாங்க வந்து வரணுங்கிற இது இல்ல இல்லையா, அங்க இருந்த வீடியோல நம்ம பாத்துருக்கலாம், இது பண்ணிருக்கலாம். 5 வயசுல ஒரு பையன் பாப்பா இருக்கு, விட்டுட்டு நாங்க தனியா வந்திருக்கோம். அவ்வளவு தூரம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்குது, அதே மீறி வந்திருக்கோம். ஆனா இது ஏற்பாடு இது எல்லாமே அவங்கதான். அவங்க சொன்னனாலதான் நாங்க வந்தோம். அவங்க வந்து அவங்க லைஃப்ல மிராக்கிள். ரொம்ப இது பண்ணி அந்த விளக்கு கடை, நான் எனக்கு தெரியாது அந்த கடை இதை பத்தி எல்லாம். லிங்க் அனுப்புனதுனால அதுல இருந்து தான் எனக்கு அந்த ஒரு இது. அவங்க இவ்வளவு தூரத்துக்கு இவ்வளவு க்ரௌட மேனேஜ் பண்ணி இவ்வளவு அழகா அந்த ஒரு பூஜையை நடத்தி இருக்குங்கிறது பெரிய ஆச்சரியமா இருக்கு. நான் அதை பார்த்துதான் எப்படி இவங்க எல்லாம் மேனேஜ் பண்ணி உள்ள அத்தனை பேரை உள்ள நிக்க வச்சு அவ்வளோ பேர் கையாலையும் அந்த அபிஷேகம் பண்ண வைக்கிறதுங்கிறது அதுவே ஒரு பெரிய பிரமிப்பா இருக்கு எனக்கு. எனக்கு அவங்க முகம் கூட என்னன்னு தெரியாது. திடீர்னு ஒரு நாள் யூடியூப்ல என்ன வித்தியாசமா வருது அப்படின்னு தான் சொன்னேன். சரி ஒரு நாளைக்கு நம்மளும் கும்பிடலாம். எனக்கு எல்லா கடவுளையும் ஒன்றுன்னு தான் நான் நினைப்பேன். ரொம்ப அது என்னன்னு தெரில, அது சரி கும்பிடலாம், அவங்க எப்போ வர்றாங்களோ அப்போ இது பண்ண. சடனாக என் பொண்ணு முத அது டிராயிங்காக பண்ணி கொண்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணிடுச்சு. எனக்கு ஆச்சரியம், என்னடா இது இப்படி சரி ஆச்சு, அவங்க என் பொண்ணு மூலமா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கும்பிட ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் சென்று எனக்குள்ள ஒரு இருந்துச்சு, எனக்கு காட்சி கொடுங்க, எனக்கு நீங்க இருக்கீங்கன்றது எனக்கு உணர்த்துங்க, ஏன்னா வாழ்க்கையில எல்லாமே இழந்து நிக்கிறேன். அது இழந்து நிற்கும் போது அவங்க வந்து எனக்கு அது தெரிஞ்சாங்க. ஃபர்ஸ்ட் தேங்காயில தான் தெரிஞ்சது தீபமா. அதுக்கப்புறம் ஒன்றும் நான் அப்புறம் நெக்ஸ்ட் போன வருஷம்
அப்ப நான் வீடியோ இது போட்டோ இந்த குட்டியா வரைஞ்சு கொடுத்தான். இது பெருசா வரையலாமாமா அப்படின்னு சும்மா சொல்லிட்டு இருந்தேன் வரையணும் அப்படின்னு. ரெட் கலர் புடவையில கட்டி வரைஞ்சா, ரெண்டாவது கிரீன் கலர்ல அவ எதுவும் நீ பார்க்காதமான்னு சொல்லிட்டா. அவ வரைஞ்சிட்டு இருக்கையிலே கண்ணு வந்து தத்ரூபமா இதாயிருச்சு. அப்ப அவ பயந்துட்டா. அம்மா வேணா நீ எப்படி வரைஞ்சாலும் சரி நான் ஏத்துக்கிறேன் வரைஞ்சு கொடுன்னா, அத கண்ணு மட்டும் வரைஞ்சு அவளுக்கு முடியல. அதுக்கப்புறம் கொண்டாந்து காமிச்சோன்னே அழுதுட்டோம் 2 பேருமே. என்னம்மா இது தத்ரூபமா இருக்குது, எனக்கு புரியல, விடு அம்மா கூட இருக்காங்க, நம்ம ஜெயிப்போம் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ அவமானம் அசிங்கம் அவ்வளோ இதையும் தாண்டி வந்து நிக்கிறேன் இன்னைக்கு. அவங்க இன்னைக்கும் இப்ப இங்க மழைன்னு சொல்லி யாரும் அனுப்புறது கூட யோசிச்சாங்க. அம்மா எனக்கு சீட்டு போட்டு பார்த்து எனக்கு தெரியாது, உங்களை நம்பி நான் வாரேன், எனக்கு நீங்க தான் வழி கொடுக்கணும், இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இந்த கடைக்கு போயிட மாட்டோமா, இதை பாத்திர மாட்டோமா, ஏன்னா இதுதான் வச்சு நான் சாமி கும்பிடுறேன். விக்கிரகமா வந்தது இந்த வருஷம் தான் வந்தாங்க, இவ்வளவு வருஷத்துல. அவங்களா வரட்டும், நானும் வற்புறுத்தி வேண்டாம், அவங்க வரணும் எனக்கு அப்படின்னு சொல்லி கும்பிட்டு இந்த வாட்டி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வரணும் ரொம்ப நாள் ஆசை, அதை பார்க்கணும்னு. நான் யதார்த்தமா யூடியூப் பார்க்கும்போது இது விளக்கு பூஜைன்னு வந்துருச்சு. டக்குன்னு அது ஓகே கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மனசுக்கு தனிச்சா பர்மிஷன் கேட்காம பண்றோமோன்னு சீட்டு போட்டு பார்க்கும்போது அதுவும் எனக்கு கரெக்டா வந்துருச்சு. இப்ப நம்ம மட்டும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையும் கூப்பிட்டேன். சரி ஒரு இது கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது யோசிச்சு எல்லாருமே அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு இது பண்ணேன். எனக்கு என்ன வேற என்ன சொல்லணும்னு தெரியல. நிறைய அற்புதம் நிறைய பார்க்குறேன். நிறைய நான் கொடுத்த பாலும் அவங்க குடிச்சிருக்காங்க. விக்கிரகமா வந்துட்டு நிறைய சொல்லலாம் அம்மாவை பத்தி. வேற என்ன எவ்வளவோ அசிங்கம் அவமானமா தாண்டி இதை தாண்டி போற மனவல்வையும் அவங்க கொடுத்தாங்கன்னா போதும், என் பொண்ணை நான் வழி நடத்தி கொண்டு போயிடுவேன். யாகன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப கூட நான் உங்ககிட்ட அதுதான் புலம்பிட்டு வந்தேன். நம்ம அது இது பண்ணலைனாலும் பரவாயில்ல, அந்தோட ஆவி வந்து நம்ம உடம்புல பட்டா போதும், அந்த இடத்துல போய் நின்றா போதும் அப்படின்னு நினைச்சுதான் அந்த இடத்துல வந்தேன். அது அபிஷேகமும் பண்ற அளவுக்கு எனக்கு கண்ணுல இருந்து தண்ணி தான் வருது. நன்றி தான் சொல்றேன், வேற எதுவுமே கேட்க தோணல. அவங்க பாத்துக்குவாங்க. இவ்வளவு தூரம் நான் வந்துட்டேன், இதுக்கு மேலேயும் கடந்து போவேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் பொண்ணையும் பெருசா படிக்க வச்சு அந்த அம்மா என்னை நிக்க வைப்பாங்க. நிறைய சொல்ல முடியாது, வேண்டாம், அதை தைரியமா கொண்டு போகணும், அவ்வளவுதான். நான் ஒரு தற்செயலா தான் மேமோட கடைக்கு வந்திருந்தேன். அங்க பார்க்கும்போதே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. சரி எப்படியாவது இதுல கலந்துக்கணும்னு தங்கச்சியோட இதோட இங்க தூண்டுதலோட தான் இங்க வந்திருக்கேன். ஆனா ஆக்சுவலா வாராய்க்கு நான் ஒரு சின்ன வேண்டுதல் வச்சிருந்தேன். ஆனா எனக்கு சக்சஸ் பண்ணி கொடுத்தாங்க அந்த அம்மா. ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு இருந்ததை கிளியர் பண்ணிட்டாங்க. அதனால எனக்கு அந்த வாராகி அம்மானா ரொம்ப பிடிக்கும். அம்மாவோட இதுவும் அடிக்கடி பார்ப்பேன். ராஜேஸ்வரி அம்மா இந்த ஃபங்க்ஷன்னு எல்லாத்துலேயும் வர முடியலனாலும் ஆன்லைனில் பார்த்துக்கிடுவேன் நான். எல்லாரும் சேர்ந்து கும்பிட்டப்போ அந்த யாகத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. 1008 சங்கு அங்கே கையால் வாங்கி சாமிக்கு அபிஷேகம் செஞ்சோம். அது எல்லா இடத்துலையும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைக்காது. ஸோ வரப்போ சாமியை கிட்டக்க இருந்து பார்த்தது ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு. நான் இந்த மாதிரி ஒரு இதில் பூஜையில் நான் கலந்துக்கிட்டதே இல்லை. எனக்கு இப்போது 55 ஆகுது, 56 வரப்போகுது. இந்த மாதிரி ஏகத்தில் நான் கலந்துக்கிட்டதே இல்லை. என்னோட லைஃப்பில் இதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவ்வளோதான். நான் 2 வாட்டி பண்ணேன் அபிஷேகம். முன்னாடி என் லைஃப்பில் சந்தோஷன்றதே கிடையாது. எங்கள் ஹஸ்பண்டோடயே ரொம்ப பிரச்சனை வரும். இவங்க வந்த பிறகுதான் யூடியூப்ல நான் பார்த்தேன். ஒரு லேடி வராகி அம்மனுடைய ஒரு பெருமை, அவங்களுடைய செயல் எல்லாமே சொன்னாங்க. அப்போ எனக்கு சரி அவங்கள தொடர்ந்து நான் ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன் யூடியூப்ல. அதுக்கப்புறம் ஒரு காயின் கொடுத்து, அந்த காயின் நீங்க எப்பவுமே வச்சு பூஜை பண்ணுங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும், நிம்மதி கிடைக்கும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், என் சின்ன பொண்ணு தான் ஆர்டர் போட்டு காயின்னு அப்புறம் ஒரு வராகி அம்மன் saree வாங்கினேன். ஃபர்ஸ்ட்டு பெரிய saree வாங்கி என் பெரிய பொண்ணு கொடுத்துட்டேன். காயின் மட்டும் நான் பூஜை ரூம்லேயே வச்சு அவங்களுடைய மூல மந்திரம் எல்லாம் 21 தடவை டெய்லி 21 நாள் உட்காந்து நான் அதை படித்த பிறகு ஒரு மன நிம்மதியாச்சு, சந்தோஷம் கிடைச்சிது. எங்கள் வீட்டுக்காரோட ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. பால் நிறைய வச்சுன்னா முக்கால்வாசி அப்படியே அந்த கால்வாசி கம்மியாயிடும் பால். அது சில பேர் நீ தண்ணி ஊத்துறதுனால அது வைப்ரேஷன் இதுவாக போயிடுதே அப்படின்னு. என் நம்பிக்கை அவங்க குடிக்கிறாங்கன்னு தான் என்னோட நம்பிக்கை. அது நானே குடிச்சிருவேன் அந்த பாலை. அவங்க வந்த பிறகு என் லைஃப்ல பெரிய சந்தோஷம்.
நான் வாராகி அம்மனை வந்து ஃபர்ஸ்ட் யூடியூப்ல தான் பார்த்தேன். அப்ப இந்த ராஜலட்சுமி அக்கா தான் வந்து எனக்கு அத பண்ணாங்க. அப்புறம் வந்து எங்க பாப்பா வந்து அந்த கடையில வந்து மூத்தார் பொண்ணு வந்து வேலை செஞ்சிருந்தா. சித்தி எல்லாரும் வாங்கிட்டு போறாங்க, நீங்களும் வந்து வாங்குங்கன்னா. அப்பதான் ராஜலட்சுமி அக்காவை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அப்ப அந்த அக்கா சொன்னாங்க, "உனக்கு மன நிறைவா இருந்தா நீ வாங்கிட்டு போ" அப்படின்னாங்க. அப்ப நான் வாங்கிட்டு போயிட்டு அந்த அம்மாக்காக 41 நாள் விடியகாலம் 3 மணிக்கு எந்திரிச்சு அந்த அம்மாவுக்கு நான் பூஜை பண்ணுவேன். ஒரு நாள் லைஃப்ல வந்து எனக்கு எப்படி சொல்றது, எனக்கு ஒரு காசு வர வேண்டியது இருந்தது, எதுவுமே வரல. ரொம்ப மனசு உடைஞ்சு, "அம்மா நான் உனக்கு பஞ்சமி திதி அன்னைக்கெல்லாம் நான் பூஜை பண்ணுவேனே, இன்னைக்கு வந்து எனக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சுன்னு" சொல்லிட்டு நாங்க போயிட்டோம். வேண்டான்னு சொல்லி அதான் விளக்கு ஏத்தி வச்சுட்டு ரொம்ப கஷ்டத்தோட என் பாப்பாவை டியூஷன் கூட்டிட்டு போனேன். அப்ப எங்க வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணாரு. வா, அவருக்கு வந்து இந்த லாட்டரி சீட்ல 30,000 ரூபாய் விழுந்திருந்தது. அது உண்மையா நடந்தது. ஏன்னா அந்த அம்மாவை வந்து 41 நாள், நான் 10 நாள் தான் விரதம் கடைபிடிச்சேன். அதுக்குள்ள ஊருக்கு போயிட்டேன் நானு. அதனால எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு, அத விடக்கூடாது அந்த அம்மாவன்ட்டு 41 நாளும் விரதம் கடைபிடிச்சு அந்த அம்மாவுக்கு பஞ்சமி திதி அன்னைக்கு எங்க வீட்ல இருக்க பாப்பாங்கலாம் அலங்காரம் பண்ணி அழகு பார்ப்பாங்க அந்த அம்மாவை. அந்த அளவுக்கு நாங்க உண்மையா அந்த அம்மாவை நான் நேசிச்சது அப்பதான். இங்க வந்திருந்தார் குருஜி. அப்ப அவரு வேலூர்ல இருக்கிறதா சொன்னாங்க. சரி நம்ம வேலூர்ல போயிட்டு, நான் இத்தனை வருஷம் அதே வேலூர்ல வளர்ந்தேன். ஆனா அங்கதான் இருக்காருன்றது எங்களுக்கு தெரியாது. வாராகி அம்மனும் அங்கதான் இருக்காங்கன்னு தெரியாது. அப்புறம் நாங்களா எதர்ச்சியா போய் அவரை பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் பெற்று அப்புறம் சொன்னாரு அவரு, "இல்லம்மா நீ நல்லதே நல்லதே நினைக்கும், இவனுக்கு என்னைக்கும் வாராகி அம்மன் துணை இருப்பா" அப்படின்னா. எங்க போனாலும் அந்த அம்மா தான் காட்சி கொடுப்பா. ஏதாவது ஒரு சின்ன கடையில ஒண்ணுல ஒரு சைக்கிள் ஷாப்ல போய் நின்னுட்டு இருந்தேன், சைக்கிள் பாப்பாக்கு. அங்க போனாலும் அந்த அம்மா தான். ஓ, அப்ப அந்த அம்மாவை நான் மறந்துட்டோம். அதுதான் அந்த அம்மா திருப்பி நினைவு கொண்டு வராங்க. ஏன்னா எங்க மாமியார் இருந்ததுனால நாங்க எல்லாமே மறந்துட்டு கொஞ்ச நாளா அப்படியே இருந்துட்டோம். சரி எதுவும் கும்பிடக்கூடாது, சாமி கும்பிடுவோம் அப்படி. அதுக்கப்புறம் அந்த அம்மா எங்க போனாலும் அதே நினைப்பாவே சுத்தி சுத்தி வர்றதுனால, அப்போ அந்த அம்மா நம்மள திருப்பி நான் வந்து உன் கூடயே தான் இருக்கேன் அப்படின்னு தத்ரூபமா காட்சி கொடுக்கறதுனால, சரி திருப்பி அந்த அம்மாவை கும்பிடணும் அப்படின்ற ஒரு இதோட தான் இன்னைக்கு இதுல கலந்துக்கிட்டா அந்த அம்மா நம்ம கூட இருக்கா. எனக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தது. சரி இன்னைக்கு அந்த அம்மாவோட நிறைவோட நான் இது பண்ணிட்டேன். வாராகி அம்மன் வந்து கோயில்லையாவது நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் நான் போகும்போது அந்த கோயில் மூடி இருக்கும். எனக்கு அது ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும். என்ன நம்ம பார்க்கணும்னு நினைக்கிற நேரத்துலலாம் ஏதோ ஒரு இதாகுது. அட்டாக் பண்றதுக்கு ஒரு வாரம் முன்னாடி தான் நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், ஒரு விளக்கு பூஜை நம்ம பண்ணா என்ன, ஆனா அந்த பிரார்த்தனை கூட நம்மளுக்கு வரமாட்டுது, ஏன் இவ்வளோ தடங்கள் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி ஃபேமிலிலையும் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. இருந்தாலும் ஏதோ ஒரு நம்பிக்கை, சரி ஓகே. ஏன்னா இந்த பூஜை அந்த சிலைலாம் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கும். நம்ம இதுக்காகவாவது நம்ம வாங்கணும் அப்படின்ற மாதிரி. நம்ம இத்தனை நாள் நம்மளுக்கு தடங்கலானது எல்லாமே இதை பார்க்கணும், இந்த யாகத்தை பார்க்கணும், இந்த சங்காபிஷேகம் நம்ம கையால பண்ணணும் அப்படின்னு அந்த அம்மா நினைச்சிருக்கா. அதனாலதான் வந்து நம்மளுக்கு இவ்வளோ தடங்கள், இவ்வளோ நாள் அது தள்ளி போன காரணமும் இதுவாதான் இருக்கும். நிஜமா இன்னைக்கு இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? நம்ம கையால அபிஷேகம் பண்றது, நம்ம கையால வந்து அந்தாம்பிகா போட்டோ இருக்கும். ஆக்சுவலி அவங்க எனக்கு வந்து பொண்ணு கிடையாது. ஸோ அவங்கள வந்து என் பொண்ணு என் பொண்ணு என் பொண்ணு, ஒரு பொட்டு வைக்கும் போது கூட நீ என் பொண்ணு தானே, நான் உன்னை பொண்ணாதான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு நான் ரொம்ப பேசுவேன் அந்த பாலாம்பிகா கிட்ட. இன்னைக்கு வந்து இவங்க 2 பேரையும் நான் பாக்குறேன், இவங்க 2 பேருக்குமே என் கையால நான் செய்யறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அது சொல்ல வார்த்தையே கிடையாது. எனக்கு இந்த ஒரு இதுக்காக தான் வந்து எனக்கு இவ்வளோ கஷ்டம். இவ்வளோ நாள் நான் வாராகி தாயை பார்க்காம இருக்கிறது, எனக்கு எல்லாமே தடங்கலானது எல்லாமே, இது எல்லாமே என் கையால நான் செய்யணும். இந்த விளக்கு இது இன்னைக்கு எல்லாமே அட் அ டைம்ல நடக்குது. ஒரு அபிஷேகம், ஒரு ஆராதனை, இந்த சங்காபிஷேகம், யாகம், நம்ம பண்ற விளக்கு பூஜை, இது எல்லாமே ஒரே நாள்ல யாருக்கு இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு தடங்கள் இல்லை. சந்தோஷமா அவ்வளோ திருப்தியா என்னை வந்து இன்னைக்கு யாருமே எதுவுமே சொல்லலை, எந்த ஒரு சூழ்நிலையும் என்கிட்ட வரலை. இங்க வரத்துக்கு அவ்வளோ ஒரு திருப்தியா அவ்வளோ ஒரு சந்தோஷமா நான் வந்திருக்கேன். அதுக்கு வாய்ப்பு வந்து ராஜலட்சுமி அம்மா தான்.